இப்போ இந்த போட்டோஸ் வச்சு ஒரு 48 நாள் நீங்க ஒரு அந்த பூஜை பண்ணிட்டீங்க. ஆமா. சேர்ந்துருவாங்க. அப்புறம் இந்த போட்டோஸ் எடுத்து ஒரு கட்டிடுவீங்களா இல்ல? அது மொத்தம் ஒரு 4 போட்டோ வாங்குவோம்ப்பா. அவங்களுக்கு 3 போட்டோ பேர், ஒரு போட்டோ மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன். ஒரே ஒரு போட்டோ மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அந்த மண் பிரச்சனைகள், வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள், மனைவி விட்டு போயிட்டா, என் பிள்ளைங்களே எனக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு புள்ள வந்து சொல் பேச்சு கேட்கணுன்றதுக்காக அவங்க போட்டோ அவங்களும் வந்துக்கிறாங்க. அவங்களும் வந்திருக்கிறாங்க. வீட்டில் சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. என் கணவன் இன்னொருத்தி கூட பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து பேசக்கூடாதுன்றது கட் பண்ணி விடுவீங்க. ஆமாம். பட்டினத்தார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காதற்ற இது நம்ம வந்து பலூன் மாதிரிப்பா. காதற்ற ஊசின்னு என்னது தெரியல. காதற்ற ஊசினா தெரியல. பட்டினத்தார் சொன்னாக்க அதில் காதற்ற ஊசினா நம்ம மூளை. ஓகே. நம்ம மூளையை பயன்படுத்தி அடுத்த இடத்துக்கு போகணும். நம்ம வந்து காற்றுள்ள பலூன் மாதிரி. இந்த காற்று வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு மதிப்பே கிடையாது. உனக்கு பேரே கிடையாது. புணம். ஆமாம். அந்த பாடி எப்போ வரும், அந்த புணம் எப்போ வரும், அதுதான் சொல்லுவாங்களே தவிர உன் பேரை குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. உன்னுடைய உடம்பை விட்டு காற்று போயிடுச்சுன்னா, அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா நீ காதற்ற ஊசி தான். இல்லைக்கா, இப்போ இந்த ஃபோட்டோஸ் நிறைய தகரம்லாம் பார்க்க முடியுது. உள்ள சின்னதாக இருக்குதோ, இதெல்லாம் என்னது அதெல்லாம்? இதுக்கும் அதுக்கும் தொடர்புகள் உண்டு. அதனால தான் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து அதில் வந்து சில வேலைப்பாடுகள் பண்ணி அதை சுற்றணும். மாந்தரிகம் சொல்லி சுற்றணும். சுத்தையில் தானாகவே அடங்கி இருப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம்.